கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு கேள்விகளை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் நீதிமன்ற செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவபிரியன், கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் அந்த போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு இந்த பாலியல் தொல்லை கொடுத்த இந்த வழக்கை தான் தற்போது சிபிஐக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் அந்த வழக்கை தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கு தான் இன்று பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த அறிக்கையில் மாணவியுடைய அந்த பெயரை தவிர மற்ற அனைத்து விவரங்களையும் தெரிவித்து விட்டார்கள். அந்த அடையாளத்தையும் அம்பலப்படுத்தி விட்டதாக ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்தார். அதே போல சமீபத்தில் இந்த விஷசாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது. ஆனால் இந்த மாணவிக்கு அது போன்று வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் எடுத்து வைத்தார். மேலும் தற்போது தமிழக அரசின் இந்த ஒரு விசாரணை என்பது நேர்மையாக இருக்காது என்பதால் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு வாதம் எடுத்து வைத்தார். இந்த வழக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் குறித்து வெளியில் சொல்ல வேண்டாம் என பள்ளி தரப்பில் கூறியதால் மாணவிகள் புகார் அளிக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். அதே போல ஒரு மாணவி உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டதால் அதன் பெற்றோர் தெரிந்து கொண்டுதான் அவர்கள் புகார் அளித்ததாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் இந்த விஷயத்தில் பள்ளி உரிமையாளர், முதல்வர், ஆசிரியர் உள்ளிட்ட 9 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சமூக நலத்துறை அதிகாரிகள் கிருஷ்ணகிரியில் தற்போது முகாமிட்டு மாணவிகளுக்கு மனநிலை ஆலோசனை வழங்கி வருவதும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அதாவது பள்ளி கல்வித்துறை அனுமதி இல்லாமல் எப்படி இந்த முகாம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டது என்ற கேள்வி என்று உயர்நீதிமன்றம் எழுப்பியது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் அந்த பள்ளி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக விரிவான அறிக்கை இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி மதன்.